போன ஷார்ட்ஸோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வாங்க வெண்டைக்காய் அறுவடைக்கு எல்லாருமே ரெடி ஆகலாம். வெண்டை, கத்திரி போன்ற காய்கறிகளோட காம்புகள் ரொம்ப தடிமனானதுங்க. கையால் அதை கட் பண்ணவே முடியாது. அப்படியே நம்ம வளைச்சி உடச்சி எடுத்தாலும் செடிக்கு தான் ஆபத்து. அதுவும் இல்லாமல் என்னோட செடி ரொம்ப குட்டி குட்டி செடியாக இருக்கிறதுனால தண்டுகள் எல்லாம் ரொம்ப இலசாக இருந்துச்சு. கத்திரிக்கோலை வச்சு நான் கட் பண்ண முற்படும் போதே தண்டுகளில் எங்கே பட்டு செடி வெட்டுப்படுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுங்க. அப்படியே நான் மெதுவாக நான் கட் பண்ணி எடுக்கும்போது கூட ஒரு 2 இலை கட் பண்ணி கீழே விழுந்துடுச்சுங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த வெண்டைக்காயோட காம்புகள். நான் நிதானமாக ஒரு காயையும் வளைச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சின்ன செடிக்குள்ளே ஒரு 2-3 காய் காஞ்சி போயிருந்துச்சு. அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ காய் தேர்ந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செடிகளில் இருந்த காய்களை நிதானமாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு இலையும் கட் ஆகிடுச்சு. பூக்களும் பிஞ்சுகள் மட்டுமே இருக்குது. இது போன வாரம் எடுக்கும் பொழுது கட்டானது. பாருங்கள் எந்த அளவுக்கு செடியே டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இத்தனை காய்கள் பறித்ததில் இந்த 2 காய்கள் மட்டும்தான் கொஞ்சம் இலசாக இருக்குங்க. இந்த 3 காய்களும் ரொம்பவே முத்தி போயிடுச்சு. இனிமேல் இது சமையலுக்கு யூஸ் ஆகாது, விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். காய்ந்த 2 காய்களை எடுத்திருந்தேன். அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு விதைகள் இருக்குது. விதைகளையும் நான் சேகரித்து எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்த பட்டத்துக்கு நம்ம இந்த விதைகளை விதித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கலாங்க.